சொல்லல. ஜனாசாவை அடக்கம் செய்ய போனாங்கல்ல ஆண்கள், அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக சென்ற ஆண்களோடு போனாயா என்று கேட்டார்கள். அடக்கம் செய்யறதுக்காக போனது. ஜியாரத்துங்கிற வார்த்தை அந்த இடத்துல காமிக்க முடியுமா? அப்ப அவங்க சொன்னாங்க நான் போல யாரும் சொல்லல அப்படின்னாங்க. அதுதான் இன்னைக்கு சட்டம். யாராவது ஜனாசா அடக்கம் செய்யறது ஆண்கள் மட்டும்தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, பெண்கள் போவதே கிடையாது. ஏன்னா ஸல்லல்லாஹு தடுத்திருந்தாங்க. ஆனா ஜியாரத்து செய்வதுங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கும் அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். எப்படின்னு கேட்டாக்கா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கைஃப அகூலு லஹும் யா ரசூலல்லாஹ், நான் ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லணும்னு கேக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கூலி நீ சொல்லு, அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் மூமினீன் வல் முஸ்லிமீன், மூமினான முஸ்லிமான வீட்டை சார்ந்தவர்களே அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று கூறு. இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெண்களுக்கு ஜியாரத்துன்னு ஒன்னு இருக்க போய் தான் ஜியாரத்துக்கு போனா நான் என்ன சொல்லணும்னு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி கொடுக்கறாங்க. கூலி பெண்பால் சொல்லது. கூலிங்கிற அரபி மொழி தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்க. கூலி என்பது ஒரு பெண்ணை பார்த்து சொல்ற வார்த்தை. நீ போனா சொல்லுங்கிறாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெண்களுக்கு ஜியாரத்து கூடாதுன்னு சொன்னா நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செஞ்சிருக்கானே, நானா பெண்களுக்கு ஜியாரத்து கூடாதுங்கிறேன், ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லணும்னு கேக்குறியே என்று ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்திருக்கானு. ஆனா ஜியாரத்து போனா என்ன சொல்லணுங்கிற சொல்லி கொடுக்கறாங்க. அடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்திற்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. அவங்களே சொல்றாங்க, நான் போவேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு போவேன், சாதாரணமா போவேன். அப்புறம் என்னுடைய தந்தையார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு, அப்போ நான் சாதாரணமா போவேன். என்னட்ட எல்லாம் கேட்பாங்க, எனக்கு இப்படி போறீங்களேம்பாங்க. நான் சொல்லுவேன், இன்னமா ஹுவ ஜௌஜி வாபி, அங்க யார் இருக்கிறது? என்னை மனமுடித்த கணவர் இருக்கிறார்கள், என்னை ஈண்டெடுத்த தந்தையார் இருக்கிறார்கள், அதனால நான் போயிட்டு வர்றேன் அப்படிமே. ஆனா ஃபலம்மா துஃபினா உமர், அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், மா தகல்துஹு இல்லா வ அன மஷ்தூதத்துன் அலைய சியாபி, என்னோட ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிந்து கொண்டு செல்லுவேன். ஹயா மின் உமர், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெக்கப்பட்டு. இது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு தடை செஞ்சிருந்தா அவர்களுடைய துணவியாரே போய் செஞ்சிருப்பாங்களா ஜியாரத்து? இந்த தடை சம்பந்தமான ஒரு ஹதீஸை நம்ம பாக்குறோம்லங்க. ரெண்டு விஷயத்துக்கு நினைவில் வைக்கணும். லஅனல்லாஹு ஜாயிராத்துல் குபூர் ஒரு ஹதீஸ் இருக்குதுங்க. அது என்ன? ஜியாரத்து செய்யும் பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக. அதே லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாயிராத்துல் குபூர், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்யும் பெண்களை சபித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதுக்கு கீழேயே கொண்டு வர்றாங்க, இந்த ஹதீஸ் மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு கீழேயே. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, நான் உங்களை தடுத்திருந்தேன், குன்த நஹைத்துக்கும் அன் ஜியாரத்துல் குபூர் வஸூருஹா, அந்த தடுப்பை நீக்கிட்டேன், போய் ஜியாரத்து செய்யுங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதன் மூலம் இந்த பெண்களுக்கு உண்டான தடையும் நீங்கி விட்டது. இதை நம்ம சொல்லல, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸுக்கு கீழே. அது மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கு தான் எண்ணற்ற ஆதாரங்கள். முதலாவது உங்ககிட்ட சொன்னது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்கல்ல, ஜியாரத்து செஞ்சானா என்ன சொல்லணும், ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்கறாங்க. முஸ்லிம்ல இப்ப என்ன அறிவிக்குது? ஏற்கனவே செய்த தடை நீங்கி விட்டது. அந்த தடை இருந்துகிட்டே இருந்துன்னு வச்சுக்கிறோங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்திருக்க மாட்டாங்க, ஜியாரத்து போனா இதை சொல்லுன்னு சொல்லி. அடுத்து பெண்களுக்கு உண்டான தடை நீங்கிட்டு விட்டுங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜியாரத்துக்கு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜியாரத்துக்கு எல்லாம் போறாங்க. அஹ்மதுல இருக்குது. பெண்களுக்கு உண்டான தடை இருந்துகிட்டே இருந்தா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. இதுவெல்லாம் இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கியதுதான். உண்மையிலேயே மாற்றப்பட்டு விட்டதுங்கிறதுக்கு தெளிவான ஹதீஸே ஒண்ணு இருக்குது. அந்த ஹதீஸ இந்த அப்பாவி இளைஞர்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லங்கிறது தெரியல. அந்த ஹதீஸ் இப்ப நான் சொல்றேன், சொல்லப்பட்டுச்சா எங்களை அவங்க யோசிச்சுக்கிறட்டும். அப்துல்லாஹ் இப்னு அபி முலைகா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹுங்களை பார்த்தா வழியில வந்துகிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், மின் ஐன் அக்பல்தி, மூமின்களுக்கெல்லாம் தாயார் இருக்கக்கூடியவர்களே எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, மின் கபரி அஹி அப்துர் ரஹ்மான், எனது சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவங்கள ஜியாரத்து செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னாங்க. இப்ப நான் கேட்டேன், அலைஸ கான நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஜியாரத்துல் குபூர், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்வதிலிருந்து தடுத்திருக்காங்களா இல்லையா, எப்படி போயிட்டு வந்தீங்க என்று நான் கேட்டேன். அப்ப ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நஅம், நீங்க சொல்றது உண்மைதான், கான நஹா தடுத்து தான் இருந்தாங்க, சும்மா அமர பி ஜியாரத்திஹா, பின்பு அந்த தடையை நீக்கிட்டு ஜியாரத்து செய்யுங்க என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தபுரானிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அடுத்து பாருங்க, இப்ப இந்த ஹதீஸ் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஹாக்கிம் பைஹகி இருக்கிறது, தெளிவா இருக்குது. ஆயிஷா சித்திகாரர்கள் எல்லாம் சொல்லிவிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? தடை இருந்தது உண்மைதான், ஸல்லல்லாஹு நீக்கிட்டாங்க அந்த தடையை, பின்பு ஜியாரத் செய்யுங்கன்னு சொன்னாங்க, அதனால போயிட்டு வர்றேன். எவ்வளவு தெளிவா இருக்குது. அதனாலதான் பெண்கள் ஜியாரத் உண்டுங்கிறோம். இன்னொரு கருத்தை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த நாங்க கலியாக்காவில விவாதம் செஞ்சாங்க, அப்ப தர்கா ஜியாரத்துங்கிற ஒரு தலைப்பு இருந்துச்சு. அந்த விவாதத்திலே யாரோடு நாங்கள் பங்கு கொண்டோமோ, தௌஹீத் ஜமாத்தோட தான் நாங்க பங்கு கொண்டோம் விவாதத்துல. அந்த தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு பெண்களுக்கு ஜியாரத் உண்டு என்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கலியக்காவில விவாதத்துக்கு பிறகு இந்த ஜகாத் ஒரு தடவை கொடுக்கணுமா அல்லது வருஷம் வருஷம் கொடுக்கணுமா, அந்த பிரச்சனையில மதுரையில விவாதம் நடைபெற்றது. தௌஹீத் ஜமாத்துக்கு இன்னொரு அமைப்புக்கு மத்தியில் நடந்துச்சு. அதுல தௌஹீத் ஜமாத்துக்காரங்க தங்களுடைய நிலைப்பாட்டை விவரிக்கிறாங்க. முன்னால சில விஷயங்கள் நாங்க சொல்லியிருந்தோம், ஹதீஸுகள்லாம் கிடைக்கும் பொழுது அதை நாங்க மாத்திக்கிட்டு இதுதான் உண்மைன்னு புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்ல வர்றாரு. அதுல பெண்கள் ஜியாரத்தையும் சொல்லி இருக்கிறார். முன்பெல்லாம் பெண்கள் ஜியாரத் இல்லைன்னு சொன்னது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அந்த ஹதீஸ்கள்லாம் இருக்கின்றன. இந்த ஹதீஸ் எல்லாம் இப்பதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனால பெண்களுக்கு ஜியாரத் உண்டுங்கிறத நாங்க ஒப்புக்கொள்றோம் என்று அந்த நீங்க எல்லாம் மதுரையில் நடந்த சிடி சமீபத்தில் நடந்ததுதான். அந்த சிடி நீங்க வாங்கி போட்டா தெரியும், அது ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. யார் இதுவரைக்கும் மறுத்துட்டு வந்தாங்களோ அவங்க ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் ஒப்புக்கொள்ளல, ஒரு பெரும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். இப்போ நமக்கு ஹதீஸிலே இவ்வளவு தெளிவாக இருக்கிறது. அதனாலதான் பெண்களுக்கு ஜியாரத் உண்டுங்கிறோம். அதே நேரத்துல ஏன் பள்ளிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தம்னஉ நிசாஅக்கும் அனில் மசாஜித், உங்கள் பெண்கள் பள்ளிக்கு போனா தடுக்காதீங்க சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வாசகம் ஒண்ணு இருக்குதுங்க. இந்த வாசகத்தை தான் நிறைய பேர் சொல்றதே கிடையாது, பாதியை மட்டும்தான் சொல்லி போடுறாங்க. அடுத்த வாசகம் என்னன்னு கேட்டா, புயூத்துஹுன்ன ஹைருல் லஹுன்ன, ஆனால் அந்த பெண்கள் தொழுவதற்கு சிறந்த இடம் வீடுதான், அவர்கள் வீடுதான். அப்படித்தான் ஹதீஸ் முழுமை பெறுகிறது. நீங்க தடுக்காதீங்கிறது ஒரு பாயிண்ட், ஆனா அந்த பெண்களுக்கு எது நல்லதுங்கிறது இன்னொரு பாயிண்ட். சரி, இன்னொரு ஹதீஸ், இது அபூதாவுதுல இருக்குது. அதே போல இதே ஹதீஸ்ல இன்னொரு ரிவாயத்துல ஒரு வார்த்தை வருது, லி ஹுதூலிஹின்ன அப்படிங்கிற வார்த்தை.